டாக்டர் ஸ்ரீ சுரேஷ்குமார் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என நம்முடைய கூடாரத்திற்கு வரவேற்கின்றோம். இதோ நம்முடைய மாணவர்கள் பள்ளியின் திடலில் அணிவகுத்து வருகின்றனர். இதோ நம்முடைய மாணவர்கள் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் நம்முடைய திடலில் வலம் வருகின்றனர். முதலில் மஞ்சள் இல்லம். இதோ மஞ்சள் இல்ல மாணவர்களின் ஒரு இனிதான சிறப்பு படைப்பு. உற்சாகமான படைப்பு, அதிரடியான படைப்பு. இதோ மஞ்சள் இல்லம். அவர்களை தொடர்ந்து நீல இல்ல மாணவர்கள், அவர்களுக்கான கவிதை. நீதிக்கான போரில் நீ நிலை கொடுக்கும் வீரநடி, வலிமையின் சின்னம் உனது, விறகழிக்கும் சக்கரமே சாட்சி. அமெரிக்க மன்னனின் அணி, அருவி போல ஓடும் சக்தி. பயமில்லை, பந்தமில்லை, பாதுகாப்புத்தான் உமது விலை. இளைஞரை நம்பி வளர்ந்தாய், இரக்கமின்றி தீமையை வென்றாய். உலகம் முழுவதும் ஒளிரும் பெயர், உன் கதைகள் எங்கேயும் கேட்க பெறும் கதிர். அவெஞ்சர் குழுவில் முதன்மை நீ, அழிவினை எதிர்த்து நின்றவன் யார்? நீ மனதிலே உறுதி, கைப்பத்தில் துணிவு. கேப்டன் அமெரிக்கா, நீதியின் ஒளி விழு. இதோ நீல இல்லம். அவர்களை தொடர்ந்து சிவப்பு இல்லம். துணிச்சலும் தைரியமும் நமக்கு இருப்பது போதும், வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும். சவால்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எப்போதும் பின்னால் செல்ல மாட்டோம். நம் ரத்தத்தில் தான் துணிச்சல், நம் உள்ளத்தில் தான் உற்சாகம், நம் பாதையில் தான் வெற்றி. சிவப்பு இல்லம் எப்பொழுதுமே முன்பே செல்லும். சிவப்பு வீடு எப்போதும் வலிமை வாய்ந்தது. வெற்றி நம்முடன் தான். சிவப்பு இல்லம் வெற்றி காதல், துணிச்சல் வீரர்கள், வெற்றிக்காகவே பிறந்தோம் என்று சிவப்பு இல்லம் இப்படி நீண்ட ஒரு கவிதையை தயாரித்திருக்கின்றார்கள். Ikra. Kami murid SJKT Ladang Cumur berikrar. சங்க தலைவர் ஐயா திரு தினேஷ்குமார் கதிர்வேலு அவர்களையும், நம்முடைய LPS தலைவர் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி நளினா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நம்முடைய சிறப்பு பிரமுகருக்கு பொன்னாடை அணிவித்து மற்றும் மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்படும். வருகை புரிந்தோர் அனைவரும் உற்சாக கரகொலிகளை எழுப்பும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அரும் பெரும் பாடுபட்டு நிறைய பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இந்த போட்டி விளையாட்டிற்கு மாணவர்களுக்கு என்று சிறப்பான வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். இவ்வேளையில் பள்ளியின் சார்பில் தத்து அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ தத்து, தேங்க்யூ. தொடர்ந்து நம்முடைய தேசிய வகை சிம்மத்தோட்ட தமிழ் பள்ளியின் 38வது திருத்தல போட்டி விளையாட்டை இனிதே ஒரு சிறப்பு அதிகாரப்பூர்வமாக வழிநடத்த தத்து அவர்களை மீண்டும் நாம் முன்னழைக்கின்றோம். அவரோடு சேர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், துணைத் தலைவர், LPS உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இதோ வானில் உல்லாசமாக பறந்து கொண்டிருக்கின்றது அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பான ட்ரோன். இதோ இந்த ட்ரோனை வைத்து எவ்வாறு நம்முடைய நிகழ்வின் மஜ்லிஸ் பரஸ்மியானை வழிநடத்தவிருக்கின்றார்கள்.
drone ஒரு கொண்டு வருகிறது. இந்த பதாகையை நம்முடைய டத்து அவர்கள் கரம் பிடித்து அதிகாரப்பூர்வமாக நம்முடைய இந்த 38வது திருத்தர போட்டி விளையாட்டை அதிகாரப்பூர்வமாக சிறப்பு விழா காண்பார்கள். டத்து அந்த பேனரை எடுத்து பக்கத்தில் இருக்கிற அங்க அந்த பாயிண்ட் சென்று நீங்க உங்களுடைய கையொப்பத்தை விட வேண்டும். இதோ நம்முடைய தேசிய வகை சிம்மத்தோட்ட தமிழ் பள்ளியின் 38வது திறத்தட போட்டி விளையாட்டு இனிதே ஒரு அதிகாரப்பூர்வமான சிறப்பு விழா, அதாவது மஜ்லிஸ் பரஸ்மியான் Sukan Tahunan SJKT Ladang Cemur yang ke-38. வருகையாளர் அனைவரும் உற்சாகமாக கரவொலியை எழுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பரம்பவர்கள் அனைவரும் திடலுக்கு நடுவிற்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தெரியல, என் கண்ணெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் ட்ரோன் பறக்குது பறக்குது, கையை தட்டுங்க. நம்முடைய இந்த 38வது திருத்தர போட்டி விளையாட்டு ஊருக்கெல்லாம் தெரியணும்னு சொல்லி ஆகாயத்துல பறக்க விட்டுருக்காங்க நம்முடைய ஆசிரியர்கள். மாணவன் தசிகன் பார்த்திபன் இவர் பள்ளியை பிரதிநிதித்து MSSD போட்டியில் கலந்து கொண்டவர். அவரை தொடர்ந்து அடுத்ததாக தடைகளை தாண்டியிடும் தடையோட்டம், அதனை 5ஆம் ஆண்டை சேர்ந்த மாணவன் பிரவீன் கவியரசன் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து 5ஆம் ஆண்டை சேர்ந்த தனுஷ் பத்மநாதன் இவர் சாகசம் புரிவதில் கில்லாடி. அவர் சாகசத்தில் ஒரு சிறு காட்சி உங்களுக்காக. தொடர்ந்து வருவது கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை வடகிண்டா மாவட்ட அளவிலான திரள்தள போட்டிகள் மிக விமர்சனையாக நடைபெற்றது. இப்போட்டியில் நம் பள்ளி மகத்தான சாதனை படைத்தது என்பதை இவ்வேளையில் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் பள்ளியை சேர்ந்த மாணவி ஹிமேஷா 100 மீட்டர் 80 மீட்டர் தடை ஓட்ட போட்டியில் கிண்டா மாவட்ட அளவில் முதல் நிலையில் வெற்றி பெற்று வாகை சூடினார். பெண்கள் பிரிவுக்கான சிறந்த விளையாட்டு வீராங்கனை சுழற்கிண்ணத்தையும் வடகிண்டா மாவட்ட அளவிலான தேசிய வகை ஆரம்ப பள்ளிகளுக்கான பிரிவில் நம் பள்ளி